வணக்கம் நண்பர்களே நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வெண்பொங்கல் செய்ய சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி மிளகு வெண்பொங்கல் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அதை முடிந்ததை செய், முடியும் வரை செய். சட்டி காய ஆரம்பிச்சிருச்சுப்பா. உழ வைக்க தண்ணி ஊற்றிக்கிறோம்பா. உழ கொதிக்கிறதுக்காண்டி மூடி வச்சுக்கிறோம்பா. பாசி பருப்பை வேக வைக்கிறதுக்காண்டி சட்டி ஏற்றிக்கிறோம்பா. சட்டி காய முடிச்சிருச்சுப்பா. தண்ணி ஊற்றிக்கிறோம். உழ காஞ்சிருச்சான்னு பார்ப்போம்பா. உழ நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கிறோம். 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசி போட்டுக்கிறோம்பா. சாப்பாடு வேகிறதுக்காண்டி நம்ம மூடி வச்சுக்கிறோம்பா. பருப்பு போடுறது கூட காஞ்சிச்சா பார்ப்போம்பா. நல்லா காஞ்சிருச்சுப்பா. இப்போ பருப்பு போட்டுக்கிறோம்பா. பாசி பருப்பு போட்டுக்கிறோம்பா. பருப்பு வேக வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம்பா. பருப்பு வேறக்காண்டி நம்ம தட்டை போட்டு முடிக்கிறோம்பா. அரிசி வந்துருச்சான்னு பார்ப்போம்பா. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும்பா. பருப்பு அம்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்பா. வேறு நல்லா அப்படி மசங்கணும்பா பருப்பு. இறக்கிடலாம்பா பருப்பா. நம்ம வேக வச்ச பருப்பு அதில் சேர்த்துக்கிறோம்பா. முன்னாடி உப்பே போடலப்பா. 2க்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு பெருங்காய பொடிப்பா. தேவையான அளவு இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம்பா. இப்போ நம்ம கொலன்னு இருக்குல்லப்பா. இப்போ ரவையை போட்டு நம்ம டைட் ஆக்கிக்கிறோம்ப்பா பொங்கலை. போட போட ஒருத்தர் கிண்ணா தான் கரெக்டாக இருக்கும். அதில் நம்ம ரவையை போட்டோன்னே அப்படியே கட்டி ஆயிடுச்சு. நீ அப்படியே தாளிப்பு ரெடி பண்ணலாம்பா. தாளிப்புக்கு நம்ம சட்டி ஏற்றிக்கிறோம்பா. எண்ணெய் ஊற்றிக்கிறோம்பா. மிளகு போட்டுக்கிறோம்பா. சீரகத்தை போட்டுக்கிறோம்பா. கருவேப்பிலை போட்டுக்கிறோம்பா. முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம்பா. அடுப்பை கொஞ்சம் அமைச்சு வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். சிறிதளவு மஞ்சத்தூள். தாளிப்பு ஊற்றிக்கிறோம்பா. நெய் ஊற்றிக்கிறோம்பா.
சாம்பார் இது சட்டி அடிக்கிறோம்பா. சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறோம்பா. போட்டுக்கிறோம்பா. சோம்பு போட்டுக்கிறோம்பா. பட்டவத்தல் போட்டுக்கிறோம்பா. 4 பட்டவத்தல். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம்பா. ஒரு 6 பச்சை மிளகா. தக்காளி போட்டுக்கிறோம்பா. அப்போ நம்ம பூண்டு போட்டுக்கிறோம்பா. உப்பு போட்டுக்கிறோம்பா. சாம்பார் பொடி போட்டுக்கிறோம்பா. சில்லி பவுடர் போட்டுக்கிறோம்பா. மல்லிப்பொடி போட்டுக்கிறோம்பா. வேக வச்ச பாசி பருப்பை போட்டுக்கிறோம்பா. கட்டியாக இருக்கிற நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம்பா. அதில் ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் சரியாயிரும்பா. சாம்பார் இறக்கிடலாம்பா. மல்லித்தலையை போட்டு நம்மளுடைய இறக்கிறோம்பா. சூப்பராக இருங்க. நெய்யோட வாடையும் நம்ம சாப்பாடு வந்து கரெக்டான பதத்தில் எடுத்துருக்கோம். அதாவது குழையும் இல்லாமல் ரொம்ப அரிசியாக இல்லாமல் இங்கே சூப்பர் பதமாக இருக்குது. இந்த பதத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். சாம்பார் நம்ம பாசம் அடிக்கிறோம்பா. அவ்வளோதான்ப்பா, பார்சல் பண்ணி முடியாச்சு. இனி நம்ம போய் கொண்டு போய் கொடுக்குறது தான். ஆசிரமத்தில் 6 பேர் தான் இருக்காங்க. 6 பேர் சாப்பாடு கொடுக்குறது. நம்ம வெளியே போய் மிச்சம் சாப்பாடை கொடுத்துருவோம். வாங்க. ரூபாய்க்கு கருப்படுத்து. சாப்பிட்டீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க. நான் கேட்டு பார்த்தேன் வீட்டில் கேட்டேன். உனக்கு நல்லா கிச்சனுக்கு